நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனிமே ஒவ்வொரு நாளும் எப்படி போக போதோ, நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு பயமா இருக்கு. அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்ச என்ன ஆகும்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. அம்மா கிட்ட இப்ப வராதீங்கன்னு சொல்லி தடுத்திருக்கலாம். அர்ச்சனாவோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம், அவ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மாவை வர சொல்லியிருக்கலாம். இத பார், அவங்க நம்ம வீட்டு பெரியவங்க, இங்க எப்ப வேணாலும் வந்து போலாம். இந்த வீட்லயும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் சரிதாங்க. இருந்தாலும் அம்மாவுக்கு இப்ப நம்ம வீட்டு நிலைமை தெரிஞ்சதுன்னா அவங்க அது பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். முறை பரம்பரைன்னு எது எதுவோ சொல்லுவாங்க. அர்ச்சனாவுக்கு நடந்த இந்த பிரச்சனைய அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அவங்க பண்ற பிரச்சனையே அர்ச்சனாவுக்கு, நம்ம எல்லாருக்கும் தர்ம சங்கடமா போயிடும். அவங்க அவங்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் நம்ம பொண்ணு மாமியார் வீட்டை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா. இத பார், நிலைமையை இப்ப நீதான் சமாளிச்சாகணும். நீ அவங்க பெத்த பொண்ணு, உன்னாலதான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். என்ன நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணுமா? எனக்கு புரியுது ராதிகா. இது உங்க அம்மாவுக்கு புரிய வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா ஒரு தடவை நீ விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிதான் பாரு. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுதுங்க. நானே அம்மா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். ராதிகா, உன் வீட்ல எனக்கு டீ போட்டு கொடுக்க யாருமே இல்லையா? இதோ வந்துட்டேம்மா. என்னங்க, நான் போய் உட்காருங்கம்மா. டீ குடிங்கம்மா. நம்ம வந்தனா ரொம்ப நல்லா டீ போடுவா. பாத்திரத்தை எல்லாம் நல்லா சுத்தமா கழுவிதானே கொண்டாந்துருக்கேன். பாட்டி, இந்த பாத்திரம் எல்லாமே புதுசு. கங்காச்சலத்தால கழுவி கொண்டு வந்திருக்கேன். அம்மா, இப்பெல்லாம் வந்தனா உங்க பழக்க வழக்கத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. உங்களை போலவே எல்லா வேலையையும் சுத்தமா செய்யறா. என்னடி ராதிகா? அம்மா, பொழுது சாஞ்சு போச்சு. உன் பொண்ண மாமியார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டியா? நாத்தனார் வேற ஒரு தடவை வந்து பாத்துட்டு போயிருக்கா. இல்ல, அவ வேற வேலையா வந்திருக்காமா. வந்தவள கொஞ்ச நேரம் நிக்க வைக்கிறது. நாத்தனாரையும் அண்ணியும் ஒன்னா அனுப்பி வச்சிருக்கலாம்ல. என்ன ராதிகா, புதுசா ஏதாவது நாடகம் நடக்குதா? ஒரு வீட்டுல மருமகன்னா பொழுது சாஞ்ச உடனே விளக்கேத்தி சாமி கும்பிட வேண்டாமா? என்ன, உன் மாமியார் வீட்டுல பூஜை எதுவும் நடக்காதா? நடக்கும். அப்ப உன்னை கூட்டிட்டு போக மாப்பிள்ளையே வருவாரா இங்க? அம்மா, அர்ச்சனா கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பா. நான் தான் அவளை இருக்க சொன்னேன். நீங்க வந்திருக்கீங்கல்ல, அதனாலதான். அப்புறம் லக்ஷ்மி இங்க வந்ததுக்கு காரணம், அவங்க ஏதோ இவளோட கையெழுத்து வேணும்னு கேட்டாங்க. சில பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தா. அவ்வளவுதான். இவளை எதுக்கு வர சொல்லுவானேன்னு லட்சுமி இங்க அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி பொண்ண மாமியார் வீட்டுல இருந்து வரவழைக்க கூடாது. அம்மா, ஆனா அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா எனக்கு இருக்கு. முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதை ஒழுங்கா கடைபிடிக்கணும். நான் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துருக்கேன்ல. சீக்கிரமா அர்ச்சனாவா மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வை. பொண்ணு பிறந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்க கூடாது. அது அவ்வளவா நல்லது இல்ல. இவ இங்க வந்து உக்காந்துட்டானா மாமியார் வீட்டுல வேலையெல்லாம் யார் பாத்துக்குவாங்க? அம்மா, அவளை மாமியார் வீட்டுக்கு சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிடுறேம்மா. அடடா, பாருங்க, டீ ஆறி போச்சு, குடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க. எதுவும் சாப்பிட கூட இல்ல. பக்கோடா சாப்பிடுங்கம்மா. சும்மா பேச்ச மாத்தாதடி. அர்ச்சனா, நீ சொல்லு. நீ உன் மாமியார் வீட்டுல எல்லாரையும் அனுசரிச்சு ஒத்துமையா நல்லபடியா தானே இருக்க? உன் மாமியார் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறாங்களா? மாப்பிள்ளை தம்பி நல்லபடியா கவனிச்சுக்கிறல்ல நீ?
என்ன உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? உன் கடமை நீ ஒழுங்கா செய்யறல்ல? அம்மா, அவ கடமை அவ நல்லாதாம்மா செய்யறா. பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. அர்ச்சனா தான் கடமைய ஒழுங்கா தான் செய்யறா. மருமகளோட கடமை என்னன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியுமாக்கும். நீ இங்க எப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கே தெரியும்ல. என்ன ராதிகா, சொல்லுங்கம்மா. உனக்கு ஒவ்வொன்னத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணுமா? என்னம்மா? அதாண்டி, நீ பெத்த பொண்ணு 2-3 நாள் இங்க தங்கிட்டு தானே போறா. அவ போகும்போது அவகிட்ட சீர்வரிசையெல்லாம் கொடுத்து அனுப்பு. சரி, அதெல்லாம் போட்டும். அவ எப்ப போறான்னு கேட்டு சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ளைகிட்ட இருந்து இங்க வந்து தனியா இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. உன் மாமியார் உன்னை எப்படி அனுப்பி வச்சானே புரியல. மனசுக்குள்ள அவங்க எந்த வருத்தத்தையும் வச்சுக்கிட்டு அனுப்பல. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எதையோ கற்பனை பண்றீங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க அவங்க அர்ச்சனா மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அர்ச்சனா விஷயத்துல. அப்புறம் இவ கூடி சீக்கிரம் மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்கம்மா. டீய குடிங்க. ஹலோ, ஹலோ. அர்ச்சனா, இவ்வளவு நேரமாச்சு தூங்காம யாருகிட்ட பேசிட்டு இருக்க? யாரு? பாட்டி, அது போன் ரொம்ப அழுக்கா இருந்தது, அதான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா? மாமியார் வீட்லயும் இந்த நேரத்துல தான் தூங்குவியா? இல்ல இல்ல பாட்டி, நான் தூங்க தான் போயிட்டு இருக்கேன். நான் மொட்டை மாடியில போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்க போறேன். வந்து நாம மேல அனுப்பி வை. என்ன விஷயம் சொல்லுங்க பாட்டி, நான் செஞ்சு கொடுக்கறேன். அதான் சொல்றேன்ல, அவளை மட்டும் மேல அனுப்பி வை. பாட்டிமா, கூப்பிட்டீங்களா? நீ இல்ல இந்த வீட்ல மருமகன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. இதெல்லாம் சொல்லணுமா? இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களே, பாட்டிக்கு கால் அமைக்க வேணும்னு தெரிய வேண்டாம்? இதோ. என்ன உன் கையில கொஞ்சம் கூட வலுவே இல்ல?
உங்க அம்மா உனக்கு சத்தான சாப்பாடுலாம் போட்டு தானே வளர்த்தாங்க. அப்படியே உங்க அம்மா ஆக்கி போடலனாலும் இங்க உங்க மாமியார் வீட்டுல உனக்கு எந்த குறையுமே கிடையாது. நல்ல காலை அழுத்தி புடிச்சு விடு. ம். வந்தனா பாட்டிமா, உங்க காலுக்கு சூடா என்ன கொண்டு வரவா? அது தேய்ச்சா நல்லா தூக்கம் வரும். வேண்டாம், அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த காலை அமைக்கி விடு. அது அம்மா. அக்கா அக்கா நான் சொல்ல வந்தது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது பாட்டிக்கு கங்காஜலத்தால கழுவுன தட்டு. சரி வந்தனா, அங்க வச்சிரு. இங்க பாரு தனம், பாட்டியம்மாக்கு நான் ஃப்ரெஷ்ஷா நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு பூரி பண்ணிடு. சுகன்யா, வெஜிடபிள் உப்புமா பண்ணிருக்க, ஆனா தொட்டுக்க சட்னி பண்ணவே இல்லையா? இதோ இருக்குக்கா. இந்தாம்மா வந்தனா, இது பசும்பால்ல போட்ட டீ உன் பாட்டிக்காக. ம். ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய வாங்கம்மா. நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நம சிவாய வாங்க சம்மதியம்மா, உட்காருங்க. உங்களுக்கு சாப்பிட எல்லாம் தயாரா இருக்கு. பாட்டி, இந்த சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்கோம். ஆமாமா, எல்லாத்தையும் வந்தனா தனியா தான் செஞ்சிருக்கா. காலையிலேயே எந்திரிச்சிட்டா பாவம். வெஜிடபிள் போட்ட கிச்சடி, சட்னி, பூரி உருளைக்கிழங்கு, கடலை குழம்பு, அப்புறம் சப்பாத்தி. நம்ம வந்தனா செஞ்சா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ருசி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்.
நல்லா தான் சமைச்சிருக்க. பரவாயில்ல, கடுகு இன்னும் கொஞ்சம் வெடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பாட்டி அம்மாவை திருப்திப்படுத்துறது பால்ல இருந்து தண்ணியை பிரிக்கிற மாதிரி. மாப்பிள்ளை தம்பி, எனக்கு நம்ம அர்ச்சனா வீட்டுக்காரரோட கொஞ்சம் பேசணுமே. அம்மா, என்ன விஷயமா? என்ன பார்க்க அவர் இன்னும் வரவே இல்லையே. ஏன் அவருக்கு தெரியாதா? வீட்டுக்கு பெரியவங்க வரும்போது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு தெரிய வேண்டாம்? அப்படி இல்லம்மா, அவரு வேலையில பிஸியா இருந்திருப்பாரு. சரி, அப்படின்னா அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. போன்லயாவது இந்த பாட்டிக்கிட்ட 2 வார்த்தை பேசலாம்ல. சீக்கிரம் ஃபோன் பண்ணுமா. நான் மாப்பிள்ளை தம்பிகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏன் அர்ச்சனா, கார்த்திக் ஜெய்ப்பூர் போயிருக்காருன்னு சொன்னல? அதனால என்ன, ஃபோன் பண்ணி பேசுறதுல என்ன இருக்கு? ஃபோன் பண்ணு அர்ச்சனா, ஃபோன் பண்ணு. ஜெய்ப்பூர்ல இருந்தா ஃபோன் பண்ணி பேச முடியாதா என்ன? அது லைன் போக மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இவளுக்கு என்னாச்சு திடீர்னு? ஏன் எந்திரிச்சு போயிட்டா? நான் போய் பாக்குறேம்மா. ம்